அனைவருக்கும் வணக்கம். நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி GS ஸ்ரீனிஷ்மா. 4601 அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி இரணியர். இன்று மார்ச் 28, 2026 KAP சார்பாக FR. இன்று நாம் அனைவரும் பூமிக்காக நாம் செய்யும் சிறு உதவி, பூமிக்கு 1 மணி நேரம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம். பூமி தாய் காற்றையும் நீரையும் இயற்கை வளங்களையும் அள்ளி தந்து நம்மை வாழ வைக்கிறார். ஆனால் நாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளால் பூமி தாய் வெகுவாக பாதிக்கப்படுகிறார். பூமி ஒவ்வொரு வருடமும் 1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. இதனால் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் அதிகரிக்கிறது. கடலோர கிராமங்கள், தாழ்வான நிலப்பகுதிகள் அழிகிறது. தொழிற்சாலைகள் புகை, வாகன புகை, புவியின் வெப்பம் அதிகரிக்கிறது. இவற்றால் காற்றில் அதிக அளவு கார்பன் கலக்கிறது. மின்சாரம் தயாரிக்க பயன்படும் நிலக்கரி போன்ற எரிபொருட்கள் கார்பன் மாசுபாட்டை அதிகரிக்கிறது. அதனால் இயற்கை சமநிலை குறைகிறது. நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அதனாலேயே இயற்கையின் பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைத்தது. இப்போது பூமி தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறது. இனி வரும் தலைமுறைகளுக்கு இயற்கை வளங்கள் சரிவர கிடைக்காமல் போய்விடும். எனவே நாம் தேவையில்லாமல் பயன்படுத்தும் மின்சாரத்தால் மின் நிலையங்களில் மின்சாரம் வீணாகிறது. ஒரு சிறிய உதாரணம், ஒரு 100 வாட் விளக்கை 1 மணி நேரம் அணைத்தால் 0.1 யூனிட் மின்சாரம் சேமிக்கலாம். இதை ஆயிரக்கணக்கான மக்கள் சேமித்தால் நிறைய மின்சாரத்தை சேமிக்கலாம். அது ஒரு பெரிய மாற்றமாக மாறும். எனவே நாம் இன்று 1 மணி நேரம் மின்சாரம் விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை சேமிப்போம், பூமியை பாதுகாப்போம். நாம் 1 மணி நேரம் இருளில் இருந்தாலும் நாளைய பூமி ஒளியில் புன்னகைக்கும். நன்றி.